Hi friends, welcome to Shobha Handcraft. இன்னைக்கு நம்ம fish wireல ஒரு புதுசா ஒரு handcraft பண்ண போறோம். இது வந்து செகண்ட் டைப் key chain. இது ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இது செகண்ட் வீடியோ. நம்ம வந்து ஒரு 1.5 அடி fish wire பார்த்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு 3 கலர் எடுத்துக்கிறேன். அந்த 3 கலர் எதுக்குன்னா பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக 3 கலர் எடுத்துக்கிறேன். நீங்க சேம் கலர் வேணாலும் சேம் கலர்ல பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு புரியும்ன்றதுக்காக 3 கலர் இது. இப்போ இந்த 3 கலர்லயும் வந்து நான் 1.5 அடி வந்து கட் பண்ணி இப்ப எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3மே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த 3 வயருமே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவலா மடக்கிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். இது போல ஈக்குவலா கீழ பிடிச்சு மேலே மடக்கி எடுத்துக்கங்க. 3மே அது போல பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல நான் தரேன், எண்ட் ஸ்கிரீன்ல தருவேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து செகண்ட் இது டைப் ஆஃப் கீ செயின் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லா 3மே மடக்கிட்டோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது போல 2 கலர் எடுத்து கிராஸ் பண்ண மாதிரி வெச்சுக்கங்க. மூணாவது வயர் எடுத்து ரெண்டுமே கவர் பண்ண மாதிரி இது போல பிடிச்சுக்கணும். இது பண்ணும்போது நீங்க டைட்டா பிடிச்சுக்கங்க. இந்த கிரீன் எடுத்து இந்த கிரீனுக்கு இந்த பக்கம் வெச்சுக்கங்க. இந்த பர்பிள் கலர் எடுத்து green மடக்கணும் இல்லையா, அதுக்குள்ள மட்டும் விட்டா போதும். ஆரஞ்சு செகண்ட் அடியில இருக்கிறத எடுத்து greenம் purple கலர்க்குள்ளேயும் சேர்த்து விடுங்க. அது ரெண்டுக்குள்ளேயும் சேர்த்து விட்டுட்டு இப்போ நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா இழுக்கணும். நம்ம இந்த வயர் வந்து எப்பவுமே கொஞ்சம் வளவளன்னு இருக்குதுனால கொஞ்சம் லூஸ் ஆயிடும். நீங்க ஃபுல்லா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே டைட்டா பிடிச்சிக்கிட்டு அங்கங்க இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேப் கொண்டாறணும். கூட பின்ற வயர்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா நிக்கும். ஆனா இது அப்படி இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க பண்ணும்போது அங்கங்க டைட்டா பிடிச்சுக்கங்க இது. அதனால நான் உங்களுக்கு பிடிச்சு பொறுமையா இழுத்து காமிக்கிறேன். இல்லனா கொஞ்சம் லூஸ் ஆகி வெளிய வந்துரும். இப்ப பாருங்க இது பாக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பூ ஷேப்ல இப்ப வந்திருக்கு இல்லையா? இது பூ ஷேப்ல இப்ப வந்திருக்கு. இப்ப அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி திருப்பிட்டு அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து இப்போ எல்லாமே நீங்க டைட் பண்ணிட்டு ஆரம்பிங்க. இந்த பர்பிள் கலர் எடுத்து இப்போ மடக்கிட்டேன். நெக்ஸ்ட் green. இப்போ இந்த ஆரஞ்சு எடுத்து இந்த கிராஸா வச்சாச்சு. இந்த பர்பிள் எடுத்து பர்பிள் பக்கத்துலயும் green எடுத்து purple குள்ள விட்டுருங்க. ஆரஞ்சு எடுத்து purple கலர்க்குள்ளேயும் green குள்ள வர மாதிரியும் கவர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ திரும்ப நீங்க எல்லாமே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாங்க. எல்லா பக்கமும் ஈக்குவலா வர மாதிரி இழுத்துட்டே வந்தாதான் உங்களுக்கு அந்த பூவோட ஷேப் கிடைக்கும். இது வந்து கூட பின்னும்போது இது நெல்லிக்காய் நாட்டு சொல்வாங்க. சோ நம்ம இதுல போடுறோம் இப்போ அது. இப்போ நீங்க திரும்பவும் திருப்பிக்கிட்டு அதே சேம் மெத்தட் தான். எந்த கலர் வேணா சூஸ் பண்ணிக்கங்க. இதே போல 2 எடுத்து மடக்கிட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சு எடுத்து கிராஸா வைக்க போறேன். கிராஸ்ல வச்சிட்டு இந்த green எடுத்து green பக்கத்துலயும் இந்த purple எடுத்து green குள்ள மட்டும் விட போறேன். ஆரஞ்சுல அடியில இருக்கிற வயர் எடுத்து greenயையும் purpleயையும் உள்ள விட்டு வெளிய எடுக்கறோம். இப்போ நீங்க திரும்பவும் எல்லாமே இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணனும். நம்ம ஃபுல்லா எல்லாமே டைட் பண்ணிட்டோம். இனி நீங்க சிசர் எடுத்து கொஞ்சம் வயர் சுத்தி விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா வயர் விட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ finish பண்ண போறோம். இந்த இப்ப விட்டுக்கிற வயர் எடுத்து நீங்க சைடு ஒவ்வொரு வயர்க்குள்ளேயும்
இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வராமல் டைட்டாக உள்ளே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஒயருக்குள்ளேயும் ஒன்று கிராஸாக விட்டுட்டே வந்துடுங்க. சைடில் இருக்கிற ஒயருக்குள்ளே ஒவ்வொன்றா விட்டுட்டே வரணும். அப்போ உங்களுக்கு அந்த ஒயர் வந்து உள்ளே நல்லா ஃபிட்டாகி நின்றுக்கும். இது உள்ளே விடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப ஷார்ட்டாகவும் கட் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா வெளியே வந்துடும். நீங்கள் எவ்வளோ தான் சொருகினாலும் வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பூ மாதிரி இருக்கு இல்லையா? நெல்லிக்காய் ஷேப் இது. ஸோ நெல்லிக்காய் நாட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கீ செயின் ஒன்று பண்ணிட்டோம். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கீ செயின் எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் ஊசி நூல் எடுத்து இந்த கீ செயினில் வந்து தைச்சிடலாம். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.